السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல, உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மண்ணறைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக, அதை ஒளி வீச செய்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த 2025 புத்தாண்டு பிறந்துவிட்டது. அதை எப்படி வரவேற்றார்கள், எப்படியெல்லாம் உலக மக்கள் கொண்டாடினார்கள் என்பது செய்தி ஊடகங்கள் வழியாக நாம் அறிந்தவைதான். கூடவே புனிதம் மிகுந்த மூமின்களை புனிதப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தின் புனித மாதமாக இருக்கக்கூடிய ரஜப மாதமும் பிறந்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மை ரமலானுக்கு தயார்படுத்தும் விதமாக இந்த மாதத்தை நமக்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு பெரும் பாக்கியமாக தந்திருக்கிறார். பொதுவாக ஒரு முதல் தேதி என்று வருகிற பொழுது அல்லது புத்தாண்டு என்று வருகிற பொழுது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் உறுதிமொழி எடுப்பது வழக்கம். நான் தீய பழக்கங்களை கைவிடுவேன், புகைப்பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், இனிமேல் உடம்பை குறைத்துக் கொள்வேன், வாழ்க்கையின் புதிய சாதனைகளை தொடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன், என்னுடைய கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை இன்னும் கூடுதலாக உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை செய்வேன், புதிய கோர்ஸுகள், வகுப்புகள் என்ன இருக்கிறதோ அதை தேடி தேடி படிப்பேன் என்றெல்லாம் இந்த புதிய புதிய உறுதிமொழிகளை எடுப்பது வழக்கம். சில பேர் டைரி எழுத வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். புதிதாக அதற்கென்று ஒரு டைரியை வாங்கி கொண்டு வந்து முதல் பக்கத்தில் பிஸ்மில்லா என்று எழுதி பேரையும் எழுதி வைத்துவிட்டு அப்படியே வைத்து விடுவார்கள்.
டைரி, இது மாதிரி உறுதிமொழிகள் பலவும் எடுக்கப்படக்கூடிய எல்லா உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படுவதில்லை. அதில் காற்றில் பறக்கும் உறுதிமொழிகளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்கிறது, புத்தாண்டின் போது உறுதிமொழி எடுக்கிற மக்களில் 4% பேர் கூட அதை நிறைவேற்றுவதில்லை. வெறுமனே அது ஒரு உறுதிமொழியாக எடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். இன்னும் சில பேர் உறுதிமொழி எடுக்கிற பொழுது அதை கெடுப்பதற்கென்றே சில பேர் இருப்பார்கள். உறுதிமொழியெல்லாம் எடுக்காத, உன்னால அதை நடைமுறைப்படுத்த முடியாது, பேசாம விட்டுது என்று அதை கெடுத்துவிடக்கூடிய ஆசாமிகளும் இருக்கிறார்கள். பெருமக்களே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் உறுதிமொழிகள் ரொம்ப அவசியம். அந்த உறுதிமொழிகள் தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு மரியாதையும் புகழையும் கொடுக்கும். அந்த உறுதிமொழிதான் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த வாழ்க்கையின் திசையை மாற்றி ஒரு புதிய திசையின் பக்கம் நம்மை அழைத்து செல்லும். வாழ்வை புதிய உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னெடுப்பதற்கு இந்த உறுதிமொழிகள் தான் எல்லா வகையிலும் நமக்கு கை கொடுக்கின்றன. ஏற்கனவே வழக்கமாக வாழ்க்கை ஒரு திசையிலே போய்கொண்டே இருக்கும். நமக்கே சலிப்பு தட்டிவிடும். என்னடா லைஃப் இது என்று ஒரு கட்டத்தில் நாமே வெறுத்து போய்விடுவோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராகி புதிய உற்சாகத்தை பெற்று நான் ஒரு உறுதிமொழியை எடுக்கிற பொழுது அடுத்து எந்த திசையில் செல்லலாம், எந்த பாதையில் செல்லலாம் என்று இந்த உறுதிமொழி தான் நம்மை முன்னே கைப்பிடித்து அழைத்து செல்லும். சாதிக்க வேண்டும் என்ற வெறி, எப்படியாவது அச்சீவ் பண்ண வேண்டும் என்ற அந்த ஆசை, அதுதான் மனிதனை சாதனையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று அறிஞர்கள் நமக்கு உணர்த்துவதை பார்க்க முடியும். புதிய முயற்சிகளை, புதிய உறுதிமொழிகளை, புதிய தீர்மானங்களை, திட்டங்களை வகுக்கவில்லை என்றால் வாழ்க்கையின் எண்ண ஓட்டங்கள் எல்லாமே ஒரு தேங்கிய குட்டைக்குள்ளே இருப்பதை போன்ற ஒரு உணர்வை தந்துவிடும். மூமின்களை பொறுத்தவரையில் ரஜபு மாதம் என்பது ரமலானை அடைவதற்கான ஒரு இலக்கு. ரமலான் மாதத்தை அடைய வேண்டும், அடைவதன் வழியாக அல்லாஹ் விரும்பிய முத்தகீன்களுடைய கூட்டத்தில் நானும் இருக்க வேண்டும் என்று நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக, ஒரு நிய்யத்தை வைத்துக் கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபை தந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், இமாம்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று. அது என்ன பரக்கத்து? ஷாபானை ரமலானை அடையும் விதமாக எங்கள் ஆயுளில் பரக்கத் செய்வாயாக என்று அதற்கு அர்த்தம் என்று பெருமக்கள் சொல்வார்கள். எத்தனையோ பேர் எப்படியாவது ரமலான் வந்துவிட்டால் நோன்பு வைத்து விட வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், இன்ன பிற அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆசையோடு இருப்பார்கள். ரஜபு வரும், ஷாபான் வரும், எல்லாம் வரும், அவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இந்த துஆவை கேட்பதை நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் சாலிஹீன்களும் 6 மாதங்களுக்கு முன்பு ரமலானை அடைவதற்காக துஆ செய்வார்கள் என்று நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்க முடியும். எனவே ரஜபு என்பது நாம் ரமலானை அடைவதற்கான ஒரு இலக்கு. ரமலானை அடைய வேண்டும் என்று நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். எடுத்தால் மட்டும் போதாது, அந்த லட்சியத்தை அடைவதற்கு திட்டம் போட வேண்டும். அதற்காக நாம் கனவு காண வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வதை போல உலக வாழ்க்கையாக இருந்தாலும் மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் கனவு என்பது வேண்டும். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அவர் சொன்னார். ஒரு முறை வந்தால் அது கனவு, 2 முறை வந்தால் அது ஆசை, 3 முறை உனக்கு கனவு வந்தால், அதே கனவு வந்தால் அது உன் லட்சியத்தை நோக்கிய பயணத்திற்கான இலக்கு, திட்டம் என்று அவர் சொன்னார். எனவே நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உறுதிமொழி எடுக்க வேண்டும், தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அந்த பயணங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது அல்லாஹுவின் மீது அபாரமான நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் முடித்து தருவான் இந்த காரியத்தை என்று ஒரு அபாரமான, அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையை, தவக்குலை வைக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நான் மேலியே ஓதிய வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குலை வைத்து விடுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன்.
யார் அல்லாஹுவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவன் மீது ஆழமான நம்பிக்கையை, ஆழமான தவக்குலை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும், உறுதிமொழிகளை மேற்கொள்ள வேண்டும். பெருமக்களே, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விஷன் இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே ஒரு விஷன் இருக்க வேண்டும். எந்த கம்பெனிக்கு சென்றாலும் அந்த கம்பெனியுடைய முகப்பிலே ஒரு பெரிய பலகை வைத்திருப்பார்கள், ஒரு போர்டு வைத்திருப்பார்கள், அறிவிப்பு பலகை. இந்த கம்பெனி இப்பொழுது துவங்கப்பட்டது, இதனுடைய இலக்கு, இதனுடைய லட்சியம் இந்த ஆண்டுக்குள்ளாக அல்லது இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக அல்லது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக இத்தனை கிளைகளை உருவாக்க வேண்டும், அதனுடைய வருமானத்தை, ஆண்டு வருமானத்தை இத்தனை கோடியாக உயர்த்த வேண்டும், இத்தனை பிரான்ச்சுகளை உருவாக்க வேண்டும், நம்முடைய ப்ராடக்ட், நம்முடைய தயாரிப்பு பொருட்கள் இந்தந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் அதனுடைய விஷனை, அதனுடைய இலக்கை அங்கே குறித்து வைத்திருப்பார்கள். அது இருந்தால்தான் அந்த கம்பெனியை, அந்த நிறுவனத்தை அடுத்த இலக்கை நோக்கி நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். இல்லை என்றால் 50 வருஷமாக ஒரே இடத்தில், ஒரே மாதிரி, ஒரே லெவலில் தான் அந்த கம்பெனியின் போக்கு இருந்து கொண்டே இருக்கும். அங்காங்கே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். இமாம்களுடைய தாய்மார்களுக்கு அந்த இலக்கு இருந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய தாயார் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கைக்குழந்தையாக தாயின் கையிலே இருக்கிறார்கள். காபாவுடைய ஒரு ஓரத்தில் இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியூர்களிலே இருந்தும் எங்கிருந்தெல்லாமோ ஒட்டகத்திலேயும் குதிரையிலேயும் நடைபயணமுமாக அந்த இமாமை தேடி வந்து அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு மாணவர்கள் கல்வியை தேடி செல்கிற அந்த காட்சியை பார்த்த பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் தவாஃப் செய்து கொண்டே பிள்ளைக்காக துஆ செய்தார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என் பிள்ளையும் இதே இடத்தில் காபாவின் வளாகத்திலே உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த வேண்டும், என் மகன் மூலமாக உலகத்தில் அறிஞர்கள் உருவாக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை, ஒரு நியத்தை தன் மனதிலே விதைத்துக் கொண்டார். இன்றைக்கும் உலகம் உள்ளளவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உருவாக்கி இருக்கிற சட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கானவர் இருக்கிறார். அவருடைய புகழ் இன்றைக்கும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக இருந்தவர் இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி இன்றைக்கும் இருக்கிறார். 2 ஹரம்களுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய வளர்ச்சியிலேயும் முன்னேற்றத்திலேயும் பொறுப்புதாரியாக அவர்தான் இருக்கிறார். அவருடைய தாயாருடைய விருப்பம் என்ன என்றால், மகன் ஹரம் ஷரீஃபில் இமாமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தாயாருடைய விருப்பம். எல்லா நேரத்திலும் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். பிற்காலத்தில் ஒரு அரபு பத்திரிகைக்கு அவர் நேர்காணல் கொடுத்த பொழுது இமாம் சுதைசி சொல்கிறார், நான் சின்ன பையனாக இருந்தேன், அப்பொழுது வீட்டுக்கு வெளியிலே விளையாடி கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவதற்காக அவர்களுக்கான உணவுப் பொருட்களை தயார் செய்து என் வீட்டில் வாசலில், என்னுடைய வீட்டுடைய அறையில் என்னுடைய தாயார் அந்த பண்டங்களை எல்லாம் வரிசையாக வைத்திருந்தார். என்னுடைய தாயார் என்னை அழைத்த பொழுது விளையாடி கொண்டிருந்த நான் வேகமாக வீட்டுக்குள்ளே சென்று என் கையில இருக்கிற மண்ணை அப்படியே வேகமாக வீசிவிட்டேன். விருந்தாளிகளுக்காக தயார் செய்து வைத்திருந்த அந்த உணவு பண்டங்கள் மீது அந்த மண் பட்டு விட்டது. என் தாயார் என்னை கோபித்துக் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் என்னை பார்த்து எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொன்னார், போ நீ ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக வேண்டும் என்று சொன்னார். என் தாயாரின் துவா பலித்தது என்று சொன்னார். உலகத்தில் இருக்கக்கூடிய இறைநேசர்கள், சாலிஹீன்கள், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த அறிஞர்கள், இமாம்கள் எல்லோருடைய தாய்மார்களும் தங்கள் பிள்ளை இப்படி ஆக வேண்டும், இந்த மனிதராக ஆக வேண்டும், இந்த இமாமை போல ஆக வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவின் விளைவாகத்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த இமாம்கள் இன்றைக்கு போற்றப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே எத்தனை மன்னர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை அரசர்கள் இருந்திருப்பார்கள். அந்த அரசர்களுடைய பெயர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. அந்த மன்னர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், எத்தனை நிலங்களை அவர்கள் கொள்ளையடித்தார்கள், எந்தெந்த இடங்களை எல்லாம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற வரலாறு எல்லாம் மக்களுக்கு நினைவில்லை. ஆனால் இமாம் புகாரி என்று சொன்னால் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும், இமாம் நவவி என்று சொன்னால் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும், இமாம் ஷாஃபிஈ என்று சொன்னால் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவானாக. பெருமக்களே, அந்த தாய்மாருடைய துஆ தான் நூற்றாண்டுகள் கடந்தும் அவருடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய, அவர்கள் தொகுத்தளித்திருக்கக்கூடிய நூல்களை பின்பற்றி வாழும் வாய்ப்பை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஃபைதா அஸம்த, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டால், ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால்,
அல்லாஹுவின் மீது நீங்கள் அழுத்தமான நம்பிக்கை வையுங்கள், ஆழமான தவக்குலை வையுங்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் இது மாதிரியான ஏராளமான வசனங்களை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். எத்தனை எத்தனை சாதனையாளர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைக்கும் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களால் பின்பற்றப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய நூலாக கிரந்தமாக இருப்பது இமாம் புகாரியின் சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த புகாரி என்று சொல்லக்கூடிய கிரந்தம். அவர்கள் கனவு கண்டார்கள். அவருடைய கனவில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசிறி விடுவதை போல அவர்கள் கனவு கண்டார்கள். அவர்கள் மீது பூச்சிகளோ ஈக்களோ அமர்ந்து விடாதவாறு பெருமானாருக்கு வீசி விடுவதை போல, விசிறி விடுவதை போல அவர்கள் கனவு கண்டார்கள். கனவுக்கு விளக்கம் கேட்ட பொழுது சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய புகழை, பெயரை, அவருடைய பொன்மொழிகளை உலகமெல்லாம் கொண்டு செல்லும் விதமாக இந்த தீனுக்கு நீ மிகப்பெரிய சேவையாற்றுவாய் என்று அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை, பொன்மொழிகளை தொகுக்கும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வாழுகிற காலகட்டத்திலேயே லட்சக்கணக்கான இமாம்கள், அறிஞர்கள், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவர்கள் இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கூட சுமார் 6 லட்சத்திற்கும் அதிகமான பொன்மொழிகள், ஹதீஸுகள் மனப்பாடமாக இருந்தன. அவர்களிடமிருந்து இவர்கள் எப்படி வித்தியாசப்படுகிறார்கள், வேறுபடுகிறார்கள் என்று சொன்னால், ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை திரட்டி இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும், தீனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இமாம் புகாரி அவர்களுடைய கனவாக, திட்டமாக, எண்ணமாக, நியத்தாக இருந்தது. அதற்காக அவர்கள் உழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை தொகுப்பது, அப்படி தொகுத்து இந்த உலகத்திற்கு வழங்கியதன் விளைவாக இன்றைக்கும் புகழின் உச்சியிலே இருப்பவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதன் விளைவாக முஸ்லிம் உம்மத்தை இன்றைக்கும் பெற்றிருக்கிற நன்மைக்கு கையும் கணக்கும் அளவும் இல்லை. இமாம்கள் இப்படி சொல்வார்கள், அஸஹ்ஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ் அஸ்ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய திருவேதமான குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆதாரபூர்வமான நூல் என்று இன்றைக்கும் அறிஞர்களால் கொண்டாடப்படக்கூடிய நூல் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமியில் அது சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்தளித்த சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தம் தான். அவர்கள் 6 லட்சத்திற்கும் அதிகமான ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருந்தார்கள். அதிலே இருந்து 7593 ஹதீஸுகளை தனியாக ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை திரட்டுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. யார் சொன்னார்கள், எப்பொழுது சொன்னார்கள், சொல்லும் நபரின் தரம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், நம்பிக்கைக்குரியவரா, மோசடிக்காரரா, பொய் சொல்பவரா, ஏமாற்றுவரா, எல்லாவற்றையும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் தொகுத்து வழங்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். அதற்காக அவர்கள் 16 வருடங்கள் கடுமையாக உழைத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 16வது வயதில் இந்த பயணத்தை, இந்த பணியை செய்தார்கள். இன்றைக்கு 100 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய பெயர் முஸ்லிம் உலகத்திலே கொண்டாடப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களை வாசிக்கவும் பின்பற்றவும் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. இமாம் யூசுப் அல் பன்னூரி என்று சொல்லக்கூடிய அறிஞர் இமாம் புகாரியை குறித்து சொல்லுகிற பொழுது, இந்த உம்மத்திற்கு ஹதீஸுகளை திரட்டி தந்ததன் வழியாக இமாம் புகாரி அவர்கள் கிட்டத்தட்ட சூரியனை போல இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மக்களுடைய அங்கீகாரத்தையும் அவருடைய ஒப்புதலையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் புகாரியுடைய அந்த கிரந்தத்திற்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸ் விரிவுரை நூல்கள் வந்திருப்பதை இமாம் யூசுப் அல் பன்னூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கும் இமாம் புகாரியுடைய கிதாபுக்கு விரிவுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. புதிதாக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் தான். உலகத்தின் எந்த இஸ்லாமிய குதுப்கானாக்கள் என்று சொல்லக்கூடிய நூலகங்களுக்கு நீங்கள் சென்றாலும் இமாம் புகாரியின் சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை நூல்களுக்கு என்று தனியாக ஒரு அறை வைத்திருப்பார்கள். நூற்றுக்கணக்கான விரிவுரை நூல்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு நூலுமே 10 தொகுதிகள் 15 தொகுதிகள் என்று மிக விரிவான நூல்களாக அந்த நூலகங்களில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். அதற்கென்று ஒரு தனி அறை, அதற்கென்று ஒரு தனி ரேக் இன்றைக்கும் புகாரிக்கு, சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒற்றை வார்த்தையில், ஒற்றை ஹதீஸில் ஒரு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறார்.
ஒரு சுரங்கத்தை போல, ஒரு ஊற்றை போல, ஒரு சொல் நூற்றாண்டுகளை கடந்தும் விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அதிசயத்தை ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளில் நாம் பார்க்க முடியும். உலகத்தில் பொன்மொழிகளை தந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட யாருடைய வார்த்தைகளுக்கும் இப்படி ஒரு விரிவாக்கம் என்பது இல்லவே இல்லை. இன்றைக்கும் சஹீஹுல் புகாரிக்கு ஷரஹ் என்று சொல்லக்கூடிய விரிவுரைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை, எங்களுக்கு வேலூர் பாக்கியாத்து சாரியாத்தில் சஹீஹுல் புகாரியை ஓதி கொடுத்தவர் மர்ஹூம் கமாலுத்தீன் ஹஜ்ரத் நவ்வரல்லாஹு மர்கது, அல்லாஹ் அவருடைய கபரை வெளிச்சப்படுத்துவானார். சாதாரண ஒரு எளிய மனிதர், தமிழ்நாட்டில் திண்டுக்கல் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சித்தராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர்கள். சுமார் 50 ஆண்டு காலம் சஹீஹுல் புகாரியை பாக்கியாத்து சாலிஹாத்தில் வேறொரு பாக்கியாத்து சாலிஹாத்தில் வகுப்பாக நடத்தியவர். அந்த ஹதீஸின் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள், மிக எளிமையான மனிதர். அவர்களும் கூட சாதாரண ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த எங்களுடைய உஸ்தாது கமாலுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் கூட சஹீஹுல் புகாரிக்கு அரபியிலே விரிவுரை எழுதி இருக்கிறார்கள். அதை எங்களுக்கு ஓதி கொடுத்திருக்கிறார்கள், அதை பாடமாக நடத்தி இருக்கிறார்கள். எத்தனை நூற்றாண்டுகள் கடந்திருக்கிறது என்று பாருங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஊரை சார்ந்த பெயராக அறியப்பட்டிருக்கிறார்கள். புகாரா என்பது ரஷ்யாவிலே இருக்கிறது. ரஷ்யாவிலே பிறந்தவர்கள் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் அரபு தேசங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் எங்கெல்லாம் பயணம் செய்தார்களோ அந்த மண்ணுக்கெல்லாம் அவர்கள் பயணம் செய்தார்கள். சாலை விரிவாக்கம் என்பது அன்றைக்கு இல்லை. எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற எந்த மேப்பும் வரைபடங்களும் கைகளிலே இல்லை. எந்த ஊருக்கு போகிறார்களோ அந்த ஊருக்கு செல்லக்கூடிய அந்த மொழி, அந்த பாஷை அவர்களுக்கு தெரியாது. இந்த ஊரில் இப்படி ஒரு சஹாபி இருக்கிறார், அவரிடத்தில் இப்படி ஒரு பொன்மொழி இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதை தேடி கண்டுபிடித்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய கிரந்தத்திலே இணைப்பதற்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பல்லாயிரம் மைல்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் பதிவு செய்கிற பொழுது 2 ரகாத் அவர்கள் தொழுது விட்டுத்தான் அந்த ஹதீஸை பதிவு செய்வார். அதனால்தான் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்பும் இமாம்களுக்கான அங்கீகாரம், கபூலியத் என்பது ரொம்ப முக்கியமானது. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் ஏதாவது ஒரு ஊரில், அந்த ஊர் எங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியாது, ஒட்டகத்தில் அவர்கள் பயணம் செய்வார்கள். வெளிச்சம் இல்லை, விளக்கு இல்லை, மின்சாரம் கண்டுபிடிக்கப்படவில்லை, சாலை போக்குவரத்து என்பது எதுவுமே இல்லை. அவர்கள் அந்த ஹதீஸை வாங்குவதற்காக பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து அவர்கள் பயணம் செய்து அந்த ஹதீஸை பெற்றுக் கொண்டார்கள். ஹதீஸ் என்பது அவர்களுக்கு உயிர். நமக்கு சண்டை போடுவதற்கான ஆயுதம், சமூகத்தின் ஒற்றுமையின் கழுத்தில் கத்தி வைப்பதற்கு, சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு தனித்தனி குழுக்களாக பிரிந்து கொண்டு இன்றைக்கு ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் வீசி நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனை ஆயிரம் மைல்கள் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் அந்த ஹதீஸ் என்பது அவர்களுக்கு உயிராக இருந்தது. உயிரை விடவும் மேலாக மதித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இல்லையா, அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் அவர்கள் பயணம் செய்தார்கள். இன்றைக்கு நமக்கு அது சண்டை போடுவதற்கும் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கும் ஒற்றுமையை குலைப்பதற்குமான ஒரு ஆயுதமாக அது மாறி இருக்கு. இன்றைக்கு மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. எல்லாருடைய பாக்கெட்லையும் ஒரு 10 ஹதீஸ். அந்த ஹதீஸ் நமக்கு பொருந்தாது. நமக்கு முன்னால இருப்பவர்கள் யாராவது தவறு செய்து விட்டால் 2 ஹதீஸ் எடுத்து மூஞ்சில் அடிச்சிருது, அப்படி வீசிடுறது. ஹதீஸ்ல என்ன வந்திருக்கு தெரியுமா என்று நமக்கு ஒரு ஆயுதமாக, சண்டை போடுவதற்கான ஆயுதமாக, தன்னை திருத்தாமல் மற்றவர்களை திருத்துவதற்கான ஒரு கூறிய ஆயுதமாக அது இன்றைக்கு மாறியிருப்பதை பார்க்கிறோம். பெருமக்களை, உறுதிமொழிகள் என்பவை உன்னதமானவை, நம்முடைய இலக்கை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடியவை, வாழ்க்கையின் புதிய திசையை நோக்கி நம்மை இட்டு செல்லக்கூடியவை, சராசரி வாழ்க்கையில் இருந்து சாதனையான வாழ்க்கையை நோக்கி நம்மை அழைத்து செல்லுபவை இந்த உறுதிமொழிகள். அந்த உறுதிமொழிகளை நாம் எடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கல்வியில், நம்முடைய தொழிலில், நம்முடைய செயல்பாடுகளில் நாம் அடுத்து என்ன செய்யலாம், புதுசா என்ன செய்யலாம் என்கிற அந்த எண்ணம் நம்மை உறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உறுத்துகிற பொழுதுதான் அது புதிய பயணங்களை நோக்கி அதற்கான ஆசைகளும் தீர்மானங்களும் முடிவுகளும் எடுக்கிற பொழுதுதான் அந்த உறுதிமொழிகள் நம்மை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் எடுக்கிற முடிவுகள், அந்த முடிவுகளுக்காக, அந்த தீர்மானங்களை, இலக்குகளை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நமக்கான வெற்றி மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கான வெற்றி, நம்முடைய சமூகத்திற்கான வெற்றி, நம்முடைய தேசத்திற்கான, நாட்டின் முன்னேற்றத்திற்கான வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு சஹாபி. அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுடைய மொழியை கற்றுக்கொள்ள சொன்னார்கள்.
யூதர்களுடைய மொழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொள்ள சொன்ன பொழுது வெறும் 17 நாட்களில் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள் என்னுடைய வரலாறு சொல்லுகிறது. யூதர்களிடத்திலே பேசுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது அவர்கள் சொல்ல சொல்ல அந்த வாசியில எழுதுவதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கூடவே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த மிக முக்கியமான வரலாறு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே எப்படி வாழ்ந்தார்கள், இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையின் நிலை என்ன, அவர்களே பல இடங்களிலே பேசி இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு தேவையான எல்லா வெற்றிகளையும் கொடுத்து ஹலீஃபாவாக ஆகி சுமார் 23.5 லட்சம் பரப்பளவுக்கு இஸ்லாத்தின் வெற்றி கொடிகளை பறக்கச் செய்ததற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் சஹாபாக்களோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கண்ணீர் மல்க இப்படி சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாம் கொடிகட்டி பிறகு மதீனாவுக்கு உள்ளே மட்டுமே இருந்த அந்த இஸ்லாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு மட்டுமே சென்ற அந்த இஸ்லாம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சுமார் 23.5 லட்சம் பரப்பளவுக்கு இஸ்லாம் எல்லா இடத்திலும் விரிவாக பறந்தது. சாதாரண எளிய மனிதர் ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்தால் 100 ஒட்டகங்கள் கிடைக்கும் என்று வாளை உருவிக்கொண்டு புறப்பட்டு வந்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய தந்தை அவரை குறித்து சொல்வார், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்காக மலை அடிவாரங்களுக்கும் குன்றுகளுக்கும் மகனை அனுப்புகிற பொழுது அந்த ஆட்டை மேய்த்து விட்டு மாலை வீடு திரும்புகிற பொழுது உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்டு மந்தையிலே ஆடுகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். எங்கேன்னு கேட்டா எனக்கே தெரியல, தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அவர் தந்தை சொல்வாராம், கத்தாபுடைய மகன் ஆடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கில்லை என்று சொல்வார். ஆடு மேய்ப்பதற்கு கூட லாய்க்கில்லை என்று என்னுடைய தந்தை என்னை வசைபாடிக்கொண்டே இருப்பார். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி நான் ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என் வழியாக இந்த தீனை உலகம் முழுக்க கொண்டு செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று கண்ணீர் மல்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். பைத்துல் முகத்தஸை அவர்கள் தான் மீட்டுக் கொடுத்தார்கள். பைத்துல் முகத்தஸை மீட்டுக் கொடுத்தது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் உமர் ரலியல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நுபுவத் என்பது என்னோடு முடிந்து விட்டது, எனக்கு பிறகு நபி என்பது யாருமே இல்லை. அப்படி நிறைய நபியாக வருவதற்குண்டான தகுதி இந்த உலகத்தில் யாருக்கேனும் இருக்கும் என்றால் அது இந்த உமருக்கு இருக்கு என்று சொன்னார். ஆடு மேய்ப்பதற்கு லாயக்கில்லாதவர் என்று தந்தையால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் நபியாக வரும் தகுதி இந்த உமருக்கு இருக்கு என்று சொன்னார்கள். அதையெல்லாம் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து சில நேரங்கள் சில வஹி வரும். அந்த வஹி வருமனே வருவதில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா மனதில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே என்று நினைப்பார்கள், அல்லாஹ் வஹியாக இறக்கி விடுவார். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! மக்காவில் ஒரு கொலைகாரராக, ஒரு வன்முறையாளராக, ஒரு குறும்புக்கார மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய உயரத்திற்கு, எவ்வளவு பெரிய தரஜாவுக்கு உயர்ந்திருக்கு என்று பாருங்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய நேசர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லக்கூடிய மக்களுடைய அந்த செயல் என்பது கியாமத்து வரை ஓயப் போவதில்லை. ரசூலுல்லாஹ் கியாமத்து வரைக்கும் மதீனாவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் என்று உள்ளம் முருக கண்ணீர் மல்க துஆ செய்வார்கள், சலாம் சொல்வார்கள். அப்படி சலாம் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹுக்கும் சலாம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். பெருமக்களை வாழ்க்கையில் இலக்க வேண்டும், அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் இருந்தால்தான் நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் வருவதற்கு முன்பு ரஜபை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ரஜப் மாதம் வந்துவிட்டால் பல பேருக்கு தெரியறதே இல்லை, அதுக்குள்ள ரஜப் வந்துருச்சா, அதுக்குள்ள ரமதான் வந்துருச்சா என்று ஆச்சரியமாக கேட்பதை நாம் பார்க்கிறோம். அது நமக்கும் அரபு மாதங்களுக்கு உண்டான ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப குறைவு என்பதைத்தான் நாம் காட்டுகிறோம். ரஜப் மாதம் வந்துவிட்டால் ரமதானுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். ரமலான் தானே, இன்னும் 2 மாசம் இருக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ரமலான் வரும், ரமலான் வரும் போகும், ஷாபான் வரும் போகும், ரஜப் வரும் போகும், எல்லாம் வரும் போகும். நாம் இருக்க வேண்டும் இல்லையா?
அல்லாஹ் நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை தர வேண்டும் இல்லையா? அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு, சுன்னத்தான தொழுகைகளில் அதில் கடைபிடிப்பதற்கு, திக்ர் அவுராதுகள் தஸ்பீஹாத்துகளை கற்றுக்கொள்வதற்கு, இந்த தீனில் ரமலானுடைய மாதத்தினுடைய ஒரு பொழுதையேனும் வீணடித்து விடாமல் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்வை, நம்முடைய அந்தரங்க வாழ்வை, நம்முடைய மறுமை வாழ்வை உயர்த்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை நாம் இன்றைய தினத்தில் எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை, திட்டங்களை சரியாக வகுத்து நாம் பயணம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆண்களில் இருந்தும் பெண்களில் இருந்தும் யார் சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, அவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷான புத்தம் புதிய வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை கழித்து விட வேண்டும். அந்த அடுத்து இதற்கு முந்தைய மாதங்கள் எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்கும். இபாதத்துகள்ல பேணுதல் இருக்காது, பள்ளிவாசலுக்கு நமக்கு ஒரு நெருக்கம் இருக்காது, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு ரொம்ப குறைவாக இருக்கும், குர்ஆனுக்கும் நமக்குமான கனெக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். நாம் அடுத்த கட்டத்திற்கு வந்துவிட வேண்டும். சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். என் கல்வை சுத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை புனிதமாக மாற வேண்டும். நான் ஒருவேளை மரணித்து விட்டால் என்னுடைய கபருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு நான் சரியாக பதில் சொல்ல வேண்டும். மறுமையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ ரமலான் வருகிறது. 1க்கு 10ஆக, 10க்கு 7ஆக, 70ஆக, 700ஆக அல்லாஹ் நன்மைகளை அதிகமாகி தரக்கூடிய ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் வாரிப்பானாக. சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் அந்த ரமலானை அடைவதன் வழியாக அவருடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்ல அமல்களை செய்து அவன் விரும்பிய முத்தகையுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا يعلم رسول الله رب هذه الدعوة دعوة الصلاة. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وأصحابه وسلم. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أنا أعلمكم بالله وأتقاكم. وقال الله أيضا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم، إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وأصحابه وسلم. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين، خصوصا على أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعلى أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعلى أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلى أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن بقية الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، والحمد لله رب العالمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. اللهم اعز الإسلام والمسلمين، اللهم اعز الإسلام والمسلمين، اللهم اعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين. اللهم شتت شملهم، اللهم مزق جمعهم، اللهم دمر ديارهم برحمتك يا أرحم الراحمين، والحمد لله رب العالمين. يا عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر. சவ்வு சுஃபூஃபக்கும் ரஹிமக்குமுல்லாஹ். உங்கள் சஃப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. செல்போன்களை அணைத்து வையுங்கள். الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح،
قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. صلي صلاة. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا، فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا، واذكر اسم ربك بكرة وأصيلا، ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا. إن هؤلاء يحبون العاجلة ويذرون وراءهم يوما ثقيلا. نحن خلقناهم وشددنا أسرهم، وإذا شئنا بدلنا أمثالهم تبديلا. إن هذه تذكرة، فمن شاء اتخذ إلى ربه سبيلا. وما تشاءون إلا أن يشاء الله، إن الله كان عليما حكيما. يدخل من يشاء في رحمته، والظالمين أعد لهم عذابا أليما. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. صلوات الله وسلام عليك. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله العظيم. استغفر الله العظيم. استغفر. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وله كل شيء. அஸ்ஸலாமு அலைக்கும். டயாலிசிஸ் செய்வோருக்காக நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்காக தாராளமாக நன்கொடைகளை வழங்கி நன்மைகளை பெற்றுக் கொள்ளுமாறு நிர்வாக கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். لا إله إلا الله وحده لا شريك له
آمين. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب برحمتك يا أرحم الراحمين. اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنتها وعذاب القبر وعذاب الآخرة، وتوفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يسر عسيرنا وسائر أمورنا وحصل مقاصدنا وتمم نياتنا مع الراحة لقلوبنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك ورسولك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه نبيك ورسولك محمد صلى الله عليه وسلم. اللهم إنك تعلم أمراضنا فاشفها يا شافي الأمراض. اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها يا غفار الذنوب. اللهم إنك تعلم عيوبنا فاسترها يا ستار العيوب. اللهم إنك تعلم حاجاتنا فاقضها يا قاضي الحاجات بجودك وبكرمك وبفضلك يا رب العالمين. اللهم اشف أمراضنا أمراض أمهاتنا وآبائنا وإخواننا وأخواتنا وأزواجنا وأولادنا وجيراننا وأحبابنا ولمن له حق أوصانا بالدعاء برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا فيما رزقتنا وفي تجاراتنا وفي معيشتنا ومعاملاتنا وتعلمنا وتعليماتنا بركة تامة دائمة برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ووفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد وسلم.